அந்த பிள்ளைகளோட கூட இருந்து அவருக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் சிந்தனையும் நல் புத்தியும் கூட தரும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் படித்திருக்கிற பாடங்கள் மனதிலே தங்கி அதை அபியாசப்படுத்தி அந்த தேர்வை நல்லவர்கள் எழுதி முடிக்க நிற்கிறதாகும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பும் ஆண்டவர். பாத்தீங்கன்னா 40 pages இருக்கும். ஓகேவா? 11th 12th 30 page. ஓகேவா? 40 pages இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 pageல only instruction தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 pageல நீங்க எழுதுற மாதிரி இருக்காது. 4th pageல இருந்து தான் நீங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். நான் சொல்றது வந்து இப்ப 10th 11th 12th ஓகேவா? இது வந்து செகண்ட் பேஜ். ஃபர்ஸ்ட் பேஜோட டாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட நேம், உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர்லாம் இருக்கும். நீங்க உங்க நேமை ரைட் பண்ண கூடாது, நீங்க உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை ரைட் பண்ண கூடாது. ஆல்ரெடி அதுல டைப் பண்ணிருக்கும். எதுல அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல டாப்ல. ஓகேவா? கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எதுவுமே எழுத கூடாது. ஃபர்ஸ்ட் பேஜ் சொல்லிட்டு இருக்கேன். மொத்தம் 3 பேஜ்ல இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் பேஜ் டாப்ல நினைக்கிறது மேல. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க நேம், உங்க ரெஜிஸ்டர் நம்பர் அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. இது ஆல்ரெடி டைப் ஆயிருக்கும். ஓகேவா? கீழே நீங்க கையே வைக்க கூடாது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து எல்லாத்தையும் செக் பண்ணணும். உங்க ரெஜிஸ்டர் நம்பர், உங்க நேம் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நினைக்கிறது நம்ம அழகா இருக்கணும் நினைப்போமா? எல்லாருக்குமே அது தன்னை அறியாமையே வர ஒரு விஷயம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய சுய மதிப்பை உயர்த்துறதுக்கான சில வழிகளை நம்ம கடைபிடிச்சு ஆகணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நமக்கான மதிப்பு நம்ம கிட்ட வந்து சேரும். அப்படிதானே? அப்படியா? பேசுறோம் ஃப்ரீயா? எஸ் ஆர் நோ? இப்போ நீ ஒருத்தவங்க நல்லா நினைக்கணும் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னது? எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் வேணும். அதாவது உங்களுடைய வெளி தோற்றம் என்பது மிக மிக ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இப்போ நீ ஸ்கூலுக்கு ஒரு எப்படி போவ, அதுக்கு ஒரு ரூல்ஸ் பண்ணணும். அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய வெளி தோற்றம் என்பது மிக மிக ரொம்ப முக்கியம். அந்த ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். என்னது? ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். இப்போ நமக்கு தோணலாம் நான் எப்படி வேணாலும் ட்ரெஸ் அணிஞ்சுக்கலாம். எல்லாம் கைகூடி வர செய்கிறவர். நீங்க செய்கிற முயற்சியை, படிக்கிற காரியங்களை உங்களுக்கு துணை நிற்பார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி பாருங்களேன், நீங்க படிச்ச கேள்வியே வர உதவி செய்வார்.